கைஸ், இப்போ வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஜினியர் வந்து மேலே ஏறுறாரு, லேட்ரு மேலே மார்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன ட்ரில் பண்ண வேண்டியதான். ட்ரில் பண்ணி ஹேங் பண்ணணும், த்ரெட் போட்டு. தள்ளி விட்டாரா அவனை? யாரு இந்த மிஷின் தான். 8 தான் ஃபஸ்ட்டு. பாரு, கையை வச்சு பாரு. ஓகே. அவனை மார்க்கர் எடுத்துவிடு. மார்க்கர். இன்ஜினியர் வச்சுங்க பேர் விழுந்தாங்க பேர். அந்த பக்கம் தான் ஸ்ட்ரைட்டாக கிரில்லும் கிடையாது, ஒன்றும் இல்லை. தம்பி ஆமாம், அதான் அது இந்த பக்கம் கொஞ்சம். எங்கே இந்த பக்கம்டா. இப்போ வந்து ஒரு ஏசிக்காக மார்க் பண்ண போகிறாங்க. எவ்வளோ? ஒரு 2 அடி செவத்துலேருந்து 2 அடி விட்டு. ரொம்ப எஜ்ஜிக்கு போதா, தூக்கிட போகுதுடா. 2 அடி அமைச்சு. ஓகே, 2 அடி. ஐயோ ஐயோ. சேர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஜினியர் இதுலேருந்து மெஷர் பண்ணுறா, அந்த நடுவுலேருந்து. அஜா கொடு தம்பி. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கல, அப்புறம் என்ன? அதை போட்டாடி. நான் என்கிட்ட எதுவுமே இல்லை, சட்டையை கழட்டி தான் போடணும் நான். பட்டு பண்ணு முடிமாச்சு, டைம் ஆகுது. ஒரு ஏசி எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்க பாரு. ஆமாம், லெங்க்த்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது.
இப்போ வந்து அந்த த்ரெட் ராடு வந்து சீலிங்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது ரெண்டாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்தால அங்கே மொத்தம் 4 த்ரெட் ராடு. அப்போ தான் இந்த யூனிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஹோல்ஸ் பண்ணிப்பாங்க. ஏய் உடஞ்சிட போதுடா. ஸ்பேனர் கொடு. பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடணும். டைட் பண்ணால் தான் மேலேயா வால் சீலிங் வராதோ? வருமா? தம்பி எல்லாம் மேலெல்லாம் எடுத்துட்டியா? ஓகே ஓகே. இனி கொஞ்சம் நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். சார் அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 2 ஏசி. இனி அடுத்தது அங்கே ஒரு ஏசி வைக்க போகிறோம். இன்ஜினியர் ஓகே. ஃபைனலி 3 ஏசியுமே தூக்கி ஹேங் பண்ணியாச்சு. ஹேங் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கவர் எதுக்கு பண்ணுறோன்னா, இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடக்குது. அதனால் ஃபுல்லாக கவர் போட்டு அந்த கேப்பெல்லாம் வந்து டேப் அடிச்சு விட்டோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே 2 ஏசி, இது 3. ஓகே கைஸ், சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், எனிதிங். ஓகே தம்பி ஓகே.